மாத இதழ்ல அபாண்டங்களா அடுக்கடுக்கான ஆதாரங்களா என்ற ஒரு தலைப்பில் சில ஆதாரங்களை ஸ்கேன் பண்ணி நாம் அதில் ஏற்றியிருந்தோம். அதாவது முதலாவது அழைப்புல இலங்கையை இலக்கு வைக்கும் ஷியா மதத்தினர் என்ற தலைப்பை குறிப்பிட்டு நலிமிக்களும் அஸ்ஹரிக்களும் குறிப்பாக ஜமாத்தே இஸ்லாமியை சேர்ந்தவர்கள் இலங்கையில் ஷியா சிந்தனையை புகுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று நாம் எழுதினத சில இடங்கள்ல இது பொய் அபாண்டமா சொல்றாங்க, அப்படி நாங்க செய்ய இல்லை என்று சொல்லி ஜமாத்தே இஸ்லாமி அமீர் உட்பட அதனுடைய அங்கத்தவர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கான நேரடி ஆதாரத்தை தரும்படி சொன்ன காரணத்தினால் அபாண்டங்களா அடுக்கடுக்கான ஆதாரங்களா என்ற தலைப்பில் ஜமாத்தே இஸ்லாமி என்றால் என்ன, ஷியா என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்திவிட்டு இலங்கையில் ஷியா மதத்தை பரப்புவதற்கு இவர்கள் எப்படி உறுதுணையாக இருந்தார்கள் என்பதற்கான ஒரு சில ஆதாரங்களை போட்டிருக்கும். நிறைய இருக்குது, போட்டா ஒரு பத்திரிகை முழுக்க போட வேண்டி வரும்ங்கிறதுனால ஸ்கேன் பண்ணி ஒரு சிலதை போட்டோம். அதுல என்னென்ன போடுறோம்டா, முதலாவதாக உஸ்தாத் மன்சூர் அவர்கள் எழுதிய ஷியாக்கள் ஈரானிய புரட்சியை பற்றிய ஒரு புத்தகம். அந்த புத்தகம் தான் ஈரானிய அரசாங்கத்தை இஸ்லாமிய அரசாக சித்தரிப்பதற்கு முயற்சி செய்த ஒரு புத்தகம். ஒரு குராபாத்துக்கு துணை நின்று வழிகேட்டுக்கு உறுதுணையாக இருந்த கொமைனியுடைய அரசை இஸ்லாமிய அரசாக பிரகடனப்படுத்திய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய ஸ்கேன் பிரதியை நாம் வெளியிட்டோம், முதலாவது புத்தகம். அதே போன்று அதிலே இன்னொரு புத்தகம் ஷியாக்களினால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம், அதற்கான அணிந்துரை. இந்த புத்தகம் நல்ல புத்தகம், இது சூப்பர், இது எல்லாரும் நீங்க எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துக்கு அகார் அவர்கள் என்று நினைக்கிறேன், ஷேக் அகார் அவர்கள் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய ஒரு முக்கியஸ்தர், ஜாமியா நலிமியாவினுடைய ஒரு லெக்சராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரு இந்த புத்தகத்தை எல்லாரும் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி அணிந்துரை கொடுக்கிறாரு. ஷியாக்களால் எழுதி வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். அதே போல மூன்றாவது ஆதாரமாக எதை போட்டிருந்தோம்னு சொன்னா, அல் ஹசனாத்தினுடைய ஒரு பிரதி. அந்த பேப்பர் எடுத்து பாக்குறாங்க, இப்ப நம்மகிட்ட கூட பிரிண்ட் முடிஞ்சிருச்சு, ரெண்டு ரீபிரிண்ட் பண்ணி கூட முடிஞ்சிருச்சு. அப்ப அதுல என்ன போட்டிருந்தோம்னா, அல் ஹசனாத் பத்திரிகையில ஷியாக்களை பற்றி யூசுப் அல் கர்லாவி என்ன சொல்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஹெட்லைன் முன்னாடியே போட்டு ஒரு கட்டுரையை பிரசுரிச்சிருந்தாங்க. உள்ள எடுத்து பாத்தீங்கன்னா யூசுப் அல் கர்லாவி யாரு? இஹ்வானிச சிந்தனையாளர். இஹ்வான்கள் என்று சொல்லி இந்த பாலஸ்தீனோ மற்ற ஏரியாக்களை போராட்டம் நடத்துற ஆக்களை எல்லாம் நிறைய ஆதரிச்சு பேசக்கூடிய ஒருவராக மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருவர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஷியாக்கள் காபிர்கள் அல்ல அப்படின்னு திட்ட தெளிவா சொல்றாரு. ஆனா ஜமாத்தே இஸ்லாமியினுடைய பத்திரிகை பெரும் அறிஞராக ஏற்றுக்கொண்டவரை அப்படியே பட்டவர்த்தனமாக போடுகிறார்கள். இப்ப நம்ம கேள்வி அதில் என்ன கேட்கிறோம்னா, ஜமாத்தே இஸ்லாமியினுடைய ஒரு முக்கிய அங்கத்தவராக ஒரு அறிஞராக யூசுப் அல் கர்லாவியை நீங்கள் சொல்கிறீர்கள். ஆரம்பத்தில் ஃபர்சான் அவர்கள் சொன்னதை போல இந்த 4வது ஏப்ரல் மாத அல் ஹசனாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவர்கள் யூசுப் அல் கர்லாவியை கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஷியாக்களை காபிர் இல்லைன்னு சொல்லி தெளிவா முஸ்லிம் சொல்றாரு. இவரை நாம என்னத்த சொல்றது? தொடர்ச்சியா என்ன போட்டிருந்தோம்னா, ஜமாத்தே இஸ்லாமியினுடைய அமீர் இந்தியாவிலே நடந்த ஒரு மாநாடு, ஜமாத்தே இஸ்லாமியினுடைய மாநில மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு போட்டோ. அந்த போட்டோவில் என்ன இருக்கும்னா, அத கொஞ்சம் சிறுசாக இருக்கும், ஆனால் உண்மையான பிரதி. அந்த பிரதி கிராபிக்ஸ் கிடையாது. அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, கிராபிக்ஸ் கேட்கிறாங்க, கிராபிக்ஸ் இல்ல. ஏன் கிராபிக்ஸ் இல்லைன்னு சொல்லி இவ்வளவு உறுதியா சொல்றோம் தெரியுமா? அது நம்ம பத்திரிகை இல்ல. யார பத்திரிகைன்னா சமரசம் என்று சொல்லி இங்க அல் ஹசனாத் எப்படி அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையோ அது மாதிரி தமிழ்நாட்டில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் இவர்களுடைய தலைமையகம், அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை தெரியுமா? இந்த சமரசம் தான். அந்த சமரசத்துல மாநாட்டினுடைய போட்டோக்களை வெளியிடுகிறார்கள். அதுல என்ன வெளியிடுறாங்கன்னு கேட்டா, மாநாட்டில் ஷியா மதத்தின் அறிஞரோடு இந்த ஹஜ்ஜுல் அக்பர் அவர்கள் இருக்கக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிகையிலேயே அவங்க பிரசுரிச்சது. நாம அதுல கிராபிக்ஸ் பண்ணுவதற்கு எதுவும் இல்லை. நாம செஞ்ச ஒரே ஒரு வேலை என்னன்னா, ஸ்கேன் பண்ணி அதை ஏற்றி விட்டுருக்கிறோம், அவ்வளவுதான். இது அவர்களுடைய பத்திரிகையில் வந்தது. கிராபிக்ஸ் என்று அவர்கள் சொன்னால் முதல் கேள்வி அவர்களுக்கு தான் வரும்.
இது உங்க பத்திரிக்கை, அப்ப உங்க சமரசம் முழுக்க முழுக்க பொய்யில தான் வாழுதா? இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்ப அதனால அது கிராபிக்ஸ் கிடையாது. உண்மை. இந்த கேள்வி அவர்களிடத்தில் இங்கு மட்டும் எழுப்பப்படவில்லை. நல்லா கவனிக்கணும். இந்த பத்திரிகை சம்பந்தமாக பல இடங்களில் ஜமாத்தே இஸ்லாமி அமீரிடத்திலும் அவர்களிடத்திலும் இந்த கேள்வி மாவநிலையில கூட கேட்கப்பட்டுச்சு. கேட்கப்பட்ட எல்லா இடத்துலயும் பதில் சொல்றது தெரியுமா? கிராபிக்ஸ் விவாதம் நம்மளை கூப்பிட்டு அவமானப்படுத்த பாக்குறாங்க. அவன் நீங்க சத்தியத்துல இருக்கிறனா மேடைக்கு வாங்க, கிராபிக்ஸ்ங்கறத எங்கள்கிட்ட சொல்லுங்க, கிராபிக்ஸா இல்லையான்னு நாங்க எடுத்து காட்டிட்டு போயிடுறோம். உங்க பத்திரிகை நாங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அது கிராபிக்ஸ் கிடையாது. உண்மையாகவே அவர்களுடைய பத்திரிகையிலே வெளியிடப்பட்டது. அதே போல இதை நிரூபிப்பதற்கு 3வது மார்ச் மாத இதழில் என்று நினைக்கிறேன் ஜமாத்தே இஸ்லாமிக்கு பகிரங்க விவாத அழைப்பும் விடப்பட்டது. எதுக்காகனா குர்ஆன்ல பாதி வழங்கு பாதி வழங்காது என்ற கருத்தை அவர்கள் அல்ஹசனாத்தில் எழுதியிருந்தார்கள். பாதி வழங்குமா வழங்காதா, விளங்காதா அல்லாஹ் எதுக்கு தந்தா என்ற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்பி இது தொடர்பாக பகிரங்கமாக விவாதிப்பதற்கு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தயாராக இருக்கிறது. ஜமாத்தே இஸ்லாமியும் அவருடைய அமீரும் யாராவது தயாராக இருக்கிறார்களா என்று கேட்டோம். அவர்கள் அதற்கு தயாரில்லை. ஒரே ஒருத்தர் மாத்திரம், அவருடைய பேர் ஜிஹான் நலீமி என்று நினைக்கிறேன், அவர் மட்டும் நம்மகிட்ட போன் போட்டு கேட்டார். அதை கூட நாம ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கிறோம். அவர் பேசி 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 கடைசியில் என்ன சொன்னாருன்னா, ஷியாக்களுக்கு என்ன பத்வா சொல்றீங்க என்று கேட்கிறோம். தெளிவா அவர் நலீமி ஷியாக்களுக்கு என்ன பத்வா சொல்றீங்க என்று கேட்கிறோம். என்ன பதில் சொல்ற தெரியுமா? ஷியாக்கள் விஷயத்தில் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஷியாவை காபிர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வருது இல்லையா? என்ன அமைதியாக இருக்கிறோம்? திருப்பி கேட்கிறோம். அப்ப அப்துல்லா ஜமாலிக்கு என்ன பத்வா? கபருல தான் போய் தலையை முட்டணும், கபரை தான் வணங்கணுங்கிறான். அவனுக்கு நீங்க என்ன பத்வா சொல்லுவீங்க என்று கேட்கிறோம். அவர் ஒரு பாசி கெட்டவர், அவனை முஸ்லிக்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வருது இல்லையா? தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இப்படி இவர் மாத்திரம் தான் நம்மளோட தொடர்பு கொண்டவர், வேறு யாரும் தொடர்பு கொள்ளவும். அது இணையதளத்திலும் போட்டிருக்கிறோம், பத்திரிகையிலும் போட்டிருக்கிறோம், தொடர்ச்சியாக எழுதி வர்றோம். அப்படி அவங்க ரெடியா கிராபிக்ஸா இல்லையாங்கிறத நேரடியாக மக்கள் மன்றத்தில் சொல்றதுக்கு தயாரா இருந்தா அவங்க தரப்பால அவங்களுடைய லெட்டர் பேர்ல ஒரு கடிதத்தை தந்தாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் தொடர்பாக நாம் பேச முடியும்.